ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா பேசும்போது சில நேரங்களில் இந்த சென்டென்ஸை நம்ம பேசுவோம். இது உனக்கு தேவையில்லாத வேலை. நம்ம இதை இன்னுமே வேறு மாதிரி எப்படி பேசுவோம் அப்படின்னா, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இதுக்குள்ளே தலையிடாதீங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, உனக்கு என்ன, உனக்கு என்ன, நான் போனால் உனக்கு என்ன, நான் உன்கிட்ட பேசினா உனக்கு என்ன, நான் இங்கே நின்னா உனக்கு என்ன, நான் இப்போ சாப்பிட்டா உனக்கு என்ன சொல்லுங்க பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், யாராவது ஒருத்தங்க தேவையில்லாமல் உள்ளே வந்து அதை தலையிடும்போது உனக்கு இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லும்போது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. உனக்கு என்ன அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதை நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஈஸியாக புரியுதா? இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா இது உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம். இதை ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம் அப்படின்னா உனக்கு என்ன. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது, 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழில் நான் ஒரு சென்டென்ஸ் இருக்கேன், நல்லா கவனிங்களேன். நான் எங்கே போனால் உனக்கு என்ன. அப்போ தான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு, நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கிருப்போம். திடீர்னு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம பேசுவோம். நான் எங்கே போனால் உனக்கு என்ன, ஒரு மாதிரி கோவப்படுற மாதிரி பேசுவோம். உனக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத வேலை, நான் எங்கே போனால் உனக்கு என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் எப்படி பேசலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசலாம் அப்படின்னா, உனக்கு என்ன. இதோட தமிழ் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, உன்னுடைய வேலையை பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் தான் உனக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? நான் எங்கே போனால் உனக்கு என்ன, எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உனக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். அதாவது இது உனக்கு தேவையில்லாத வேலை. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இது உனக்கு தேவையில்லாத வேலை. உனக்கு என்ன, என்ன தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, நான் எங்கே போனால். ஸோ ஒரு கேள்வி எழுப்புகிற மாதிரி ஒரு டோன் வருது பார்த்தீங்களா? அப்போ எங்கே அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். எங்கே அப்படின்னா வேர், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வெர்ப். வேர் ஐ கோ. இது ஒரு கேள்வி வாக்கியம் கிடையாது, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? தமிழில் பார்க்கும்போது கேள்வி வாக்கியம் மாதிரி தெரியும், ஆனால் அது கேள்வி வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா? நான் எங்கே போனால் உனக்கு என்ன. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. இந்த இட் இஸ் இதை நம்ம பேசும்போது இட்ஸ் அப்படின்னு பேசுவோம். ஓகேங்களா? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. நான் எங்கே போனால் உனக்கு என்ன. ஈஸியாக புரியுதா? நல்லா புரிஞ்சிடுச்சா? எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக நம்ம அவசர அவசரமாக கிளம்பிக்கிருப்போம், போக ஆசைப்படுறோம். திடீர்னு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிற, கொஞ்சம் ரூடாக கேட்பாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் கேட்கும் போதே. நான் எங்கே போனால் உனக்கு என்ன. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. நல்லா புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. நம்ம தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய சென்டென்ஸை ஈஸியாக பேசிடலாங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 2 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், வாட், வேர் இது மட்டும்தான் மாறும். என்ன, எங்கே இது மட்டும்தான் மாறும். பாருங்களேன், நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன, நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன எப்படி பேசலாம்? சில பேருக்கு இது ஒரு கேள்வி வரும், நான் என்ன சாப்பிட்டால் உனக்கு என்ன. அந்த டால் அப்போனா இஃப் கிளாஸ் வச்சு பேசுகிற மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சென்டென்ஸை பேசும்போது நீங்கள் இஃப் கிளாஸ் வச்சு பேசக்கூடாது. ஓகேங்களா? புரிஞ்சா? நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? உனக்கு என்ன. அதாவது இதை நம்ம எப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நான் என்ன வேணால் சாப்பிடுவேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன. ஓகேங்களா? புரிஞ்சா? பேசலாமா?
It is none of your business. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா, நான் என்ன சாப்பிட்டா. இங்கே நம்ம WH கொஸ்டின் மாதிரி ஒரு கேள்வி வருதா, என்ன, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? வாட், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட்னா நான், ஐ, நெக்ஸ்ட்டு வெர்ப், வெர்ப்னா சாப்பிட்றது, ஈட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இட் இஸ் none of your business what I eat. It is none of your business what I eat. எல்லாரும் என் கூட சேர்ந்து மெதுவாக பொறுமையாக பேசுங்க பார்க்கும். It is none of your business. Super, very good. What I eat. சூப்பங்க, வெரி குட். ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. மேலே பார்த்தது நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன, வாட். இங்கே நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. எங்கே அப்படின்னா வேர். ஓகேங்களா? ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன, உன் தேவையில்லாத வேலை. ஓகே, எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இட் இஸ் none of your business. இங்கே நம்ம எங்கே அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். வேர், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் நான், ஐ, நெக்ஸ்ட்டு verb eat. It is none of your business where I eat. It is none of your business where I eat. நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. எல்லா சென்டென்ஸ்லையுமே இட் இஸ் none of your business-ஐ பேசிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பேசுகிற மாதிரி இருக்கும். இட் இஸ் none of your business, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? 2 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். 2 பாயிண்ட் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எதை பேச போகிறோம் அப்படின்னா, உனக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன, இதை நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செயலை நம்ம செய்ய வரோமோ அது தேவையில்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த செயலை நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம பேச போகிறோம். பாருங்களேன். இட் இஸ் none of your business what I eat. நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன. இட் இஸ் none of your business where I eat. நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. புரிஞ்சு? அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சூப்பராக பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் எங்கே தங்கினா உனக்கு என்ன. நான் எங்கே தங்கினா உனக்கு என்ன. எப்படி கேட்கலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்க. எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்தி பேசுவோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் அதிகமாக ஒரு சென்டென்ஸை ரிப்பீட்டடாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம பேசி பேசி பழகிட்டோம் அப்படின்னா நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் பேசிக்கான சென்டென்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கேன். பின்னாடி என் கூட சேர்ந்து பேசுங்க. உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள். ஓகே, நான் எங்கே தங்கினா உனக்கு என்ன. ஓகே, எப்படி பேசலாம்? இட் இஸ் none of your business it is none of your business. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் எங்கே தங்கினா, பாருங்கள் எங்கே அப்படின்னு பேசியிருக்கோம். எங்கே அப்படின்னா வேர். வேர் சப்ஜெக்ட் என்ன நான், ஐ, வெர்ப்னா தங்குறது. தங்குறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இட் இஸ் none of your business where I stay. இட் இஸ் none of your business where I stay. நான் எங்கே தங்கினா உனக்கு என்ன. உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம். இதே கேட்குறேன். நான் எங்கே தங்கினா உனக்கு என்ன. இட் இஸ் none of your business where I stay. ஓகே, புரிஞ்சா? அடுத்து பாருங்களேன். நான் எங்கே வாங்கினா உனக்கு என்ன. நான் எங்கே வாங்கினா உனக்கு என்ன. எப்படி பேசலாம், ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இட் இஸ் none of your business ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும். WH கொஸ்டின் வந்திருக்கு. வாட், சப்ஜெக்ட் ஐ, வெர்ப், வாங்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் none of your business what I buy. இட் இஸ் none of your business what I buy. நான் என்ன வாங்கினா உனக்கு என்ன. நீ ஏன் கேட்குற. உனக்கு தேவையில்லாத விஷயம். உங்கள் வேலையை பாருங்கள். புரிஞ்சா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்கள். நான் எவ்வளோ சம்பாதிச்சா உனக்கு என்ன. நான் எவ்வளோ சம்பாதிச்சா உனக்கு என்ன. எப்படி நம்ம பேசலாம். உனக்கு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும். இட் இஸ் none of your business. ரிப்பீட்டடாக நீங்கள் இதை பேசி பேசி பழகும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இட் இஸ் none of your business
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? எவ்வளவு. எவ்வளவு அப்படின்னா அப்படி சொல்லுவோம், ஹவு மச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹவு மச். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். ஐ. நெக்ஸ்ட் என்ன? சம்பாதிக்கிறது. சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் earn. ஓகேங்களா? இட் இஸ் none of your business how much I earn. இப்போ எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக பேசலாமா? இட் இஸ் none of your business. நீங்கள் பேசும்போது இட் இஸ் அப்படிங்கிறத பதிலாக இட்ஸ் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? பேசலாமா? இட்ஸ் none of your business how much I earn. ஓகே, அடுத்து பாருங்களேன், சிமிலராக அதே மாதிரி தான் இருக்கும். நான் எவ்வளோ செலவு செஞ்சால் உனக்கு என்ன? உனக்கு தேவையில்லாத வேலை. நான் எவ்வளோ சம்பாதிச்சா உனக்கு என்ன? நான் எவ்வளோ செலவு பண்ணால் உனக்கு என்ன? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். It is none of your business. ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளவு. எவ்வளவுனா how much. சப்ஜெக்ட் நான். செலவு செய்யணும் சொல்லுங்க spend. தட்ஸ் all தான். அடுத்து பாருங்கள், நான் என்ன படித்தா உனக்கு என்ன? நான் என்ன படித்தா உனக்கு என்ன? ஓகே, எப்படி பேசலாம்? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமாக பேச மாட்டோம், பேசாதீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? இட் இஸ் none of your business. இட் இஸ் none of your business. ஓகேங்களா? ஓகே, நான் என்ன படித்தா பாருங்கள். என்ன, வாட், சப்ஜெக்ட் நான், verb படிக்கிறது ஸ்டடி. It is none of your business what I study. It's none of your business what I study. நான் என்ன படித்தா உனக்கு என்ன? அடுத்து பாருங்களேன், நான் எப்படி வாழ்ந்தா உனக்கு என்ன? நான் எப்படி வாழ்ந்தா உனக்கு என்ன? எப்படி பேசலாம்? It is none of your business. It is none of your business. எப்படின்னா how. சப்ஜெக்ட் நான், verb வாழ்கிறது live. ஓகேங்களா? It is none of your business how I live. It's none of your business how I live. எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். It's none of your business how I live. நான் எப்படி வாழ்ந்தா உனக்கு என்ன? இங்கே பாருங்களேன், I talk அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. I talk to him அப்படின்னா நான் அவனிடம் பேசுகிறேன். இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேசும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டூ வந்திருக்கு. ஐ டாக் ஹிம் அப்படின்னு பேசுனீங்கன்னா தப்பு. ஐ டாக் டு ஹிம் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஓகே, இங்கே பாருங்களேன், நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? உனக்கு இது தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? சிம்பிள் தான். இட் இஸ் none of your business. இட் இஸ் none of your business. உனக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாத விஷயம் என்ன அப்படின்னா நான் யார்கிட்ட பேசினா. இது எப்படிங்க பேசலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். whom I talk to. ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், இதோட அர்த்தம் எனக்கு தெளிவாகவே புரிய மாட்டிக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வருதா? பாருங்களேன், யார்கிட்ட அப்படிங்கிறத நம்ம whom அப்படின்னு சொல்லுவோம். யார்கிட்ட அப்படின்னா whom. இப்போ எங்கெல்லாம் நீங்கள் whom வச்சு பேசுகிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா to கடைசியாக தான் வரும். ஓகேங்களா? புரிஞ்சு ஈஸியாக இருக்கா? ஆனால் அது ஒரு சில வேர்புக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? இட் இஸ் none of your business whom I talk to. நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? இட் இஸ் none of your business whom I talk to. இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த கான்செப்ட் புரியாது. whomனா என்ன, ஏன் டூ வந்திருக்கு, சில பேருக்கு புரியாமல் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இதை வச்சு தனியாகவே ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக A to Z ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்பீக், டாக் இதெல்லாம் எங்கெல்லாம் பயன்படுத்தணும், கண்டிப்பாக வீடியோ சீக்கிரமாக வருங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லணும். தேங்க்யூ.